கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே தினம்தோறும் இணைந்திருங்கள். 1 யோவான் 3 அதிகாரம் 7 முதல் 12 ஆகிய வசனங்களிலே அநேக ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கு. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று எழுதப்பட்டது. வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஏமாந்து போயிடாத அப்படின்னு சொல்றது. சரி, ஜனங்கள் எதுலப்பா ஏமாந்து போறாங்க அப்படின்னா, நீதி செய்யணும்னு சொல்லி தெரியும், ஆனா அநியாயம் செய்வாங்க. அவங்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நான் சின்ன வயசுல நான் வியாபாரத்துல இருந்தேன். ஒரு பொருளுக்கு 50 பைசா இல்ல 1 ரூபா வச்சு விற்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். நியாயமா வித்தோம், எங்க வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள தலைமுறை அநியாயமா சம்பாதிக்கணும், அநியாயமா நிறைய காரியங்கள் செய்யணும்னு சொல்லி சில குடும்பத்திலே அநியாயமா சம்பாதிப்பாங்க. எப்படிலாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அப்படிலாம் பணம் சம்பாதிக்க சொல்லி பல காரியங்களை யோசிப்பாங்க. அநியாயம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். உங்க வீட்டில் ஒரு டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள் அப்படின்னா ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, நீதியை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், அநியாயம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 1 யோவான் 3 அதிகாரம் 7 12 வரைய உள்ள வசனங்களிலே நாம் தியானிக்கும் போது இந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். தலைப்பு என்ன அப்படின்னா, ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள், ஏமாந்து போயிடாதீங்க, அநீதி செஞ்சா பிசாசின் பிள்ளைகள். 8 வசனத்திலே பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். மறுபடியும் சொல்றேன், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது பிசாசினுடைய மேனுஃபேக்சர், பிசாசுக்கு ஏஜென்ட் சொல்லலாம், பிசாசின் பிள்ளை எழுதப்பட்டிருக்கு 10 வசனத்திலே. அதனால பாவம் செய்யும் போது, அநீதியான காரியங்கள் செய்யும் போது பிசாசினால் பிறந்திருக்கிறாங்க. அப்படியே கீழே 10 வசனம் வருது, பாவம் செய்கிறான் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசுடைய மேனுஃபேக்சர். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பாவம் யார் செய்யறா அப்படின்னா பிசாசு தான் பாவம் செய்யறானா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீதி செய்யும் போது நம்ம தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஒருவேளை யாராவது இந்த செய்தி கேட்கும் போது நான் பாவம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா பிசாசுடைய மேனுஃபேக்சர், பிசாசினால் உண்டாயிருக்கிறீர்கள். பிசாசானவன் ஆதி முதல், அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே பாவம் தான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குதான் நீ தலைப்பு சொன்னேன், நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள், ஏமாந்து போயிடாதீங்க அப்படிங்கிறது. நீதி செஞ்சா தேவனுடைய பிள்ளை, அநியாயம் செஞ்சா பிசாசுடைய பிள்ளை. அப்ப இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நான் முதல்ல அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகள் 24 மணி நேர வாழ்க்கையில அநியாயமான காரியத்தில் ஈடுபடுறீங்களா? பாவம் செய்றீங்களா? ஏமாந்து போறீங்களா? வஞ்சிக்கப்படுறீங்களா? மோசம் போறீங்களா? இதெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். சும்மா நானும் காலையில ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னு சொன்னாலும் பத்தாது. நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. இப்ப என் வாழ்க்கையில நான் ஏமாந்து போயிருக்கேன், எனக்கு அந்த வழினா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். மனுஷனாலும் ஏமாந்துருக்கேன்,
பல சூழ்நிலை நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில நான் ஏமாந்துருக்கேன். ஒரு மனுஷன் ஏமாந்து போகும்போது அதனுடைய பின்னாடி உள்ள காரியங்கள் பார்த்தா நஷ்டம், அவமானம், நிந்தைகள், கேவலம் எல்லாம் உள்ள வந்துடும். அப்ப நஷ்டப்பட்டவனுக்கு தான் வலினா என்ன, கேவலம்னா என்ன, நிந்தைனா என்ன, அவமானம்னா என்ன சொல்லி தெரியும். ஒரு மனுஷன் பாவம் பண்ணும்போது பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும் அப்படின்னா, பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது நம்ம என்ன தெரியுமா கண்டுபிடிக்கணும்? டெய்லி வாழ்க்கையில பாவம் நம்ம வாழ்க்கையில தொடருதா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் போயிடுவாங்க. மற்ற 6 நாள் நல்ல நாடகம் பார்ப்பாங்க, நல்ல படம் பார்ப்பாங்க, எல்லா பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிகரெட் அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, பாவ அடிமையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சத்துரு உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதை நம்ம முதல்ல அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை, நம்ம வாழ்க்கையில ஒரு எழுப்புதல், நம்ம மனம் திரும்பினா மட்டும்தான் ஆசீர்வாதம். நிறைய குடும்பத்துல என்ன யோசிப்போம் அப்படின்னா, எப்படி வாழ்ந்தாலும் தேவன் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி இப்ப கடைசி காலத்துல கள்ள ஓநாய்கள் துணிகரமா போதிக்கு மனம் திரும்பாம எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கடைசி காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள் அநேக காரியங்கள் தவறா போதிக்கிறாங்க. மனம் திரும்புற பிரசங்கம் இருந்தா கேளுங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதை சொல்லிக் கொடுத்தா கேளுங்க. துணிகரமா போதிக்கிறாங்க. ஏன்னா சத்தியத்தை போதிக்காம கள்ள உபதேசங்கள் பெருகிட்டு வருது. முடிஞ்சா கையில பைபிள் எடுத்து வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பரிசுத்த வேதாந்தத்திலே பாவம் பண்ணும்போது பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு பாவி மனம் திரும்பினாதான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாதான் அந்த குடும்பத்துலதான் இயேசு ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த கடைசி காலத்திலே இந்த கள்ள உபதேசங்கள் வாயை திறந்து ஒன்லி டயலாக் பிரசங்கம் தவறா போதிக்கிறாங்க. அதனால நம்ம கேட்கிற ஒவ்வொரு செய்தியுமே நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே கொஞ்சோண்டு ஒரு விஷம் இருந்துச்சுன்னா அவன் செத்து போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான். ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்படினாலும் பிசாசு வந்து விளையாடுறான். பிசாசு விளையாடும் போது அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாத சாபம் தான் இருக்கும். அதனால செய்தி காலையில கேட்கும் போது கடினமா தான் இருக்கும். மனம் திரும்பினா விடுதலை, மனம் திரும்பினா ஆசீர்வாதம், மனம் திரும்பினா தேவன் கூட இருப்பார். பாவம் செஞ்சுட்டு இருந்தா பிசாசின் பிள்ளைகள் சொல்லி போட்டிருக்கு. அதனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கான்னு சொல்லி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சு நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை பாவம் இருக்கு அப்படின்னா முதல்ல மனம் திரும்பணும். இல்லை பிரதர், நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம், நாங்கள் கிருபையின் காலத்தில் இருப்போம் அப்படின்னா சடிதிலே மரணம் தான் வரும். துன்மார்க்கன் சடிதிலே நாசம் அடைவான்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்திலே சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பு. மனம் திரும்புற பிரசங்கம் இல்லையா, அங்க கள்ள உபதேசம் உள்ள வந்துட்டு அர்த்தம். பாவம் செய்கிறவன் பாவம் செய்யற மாதிரியே போதிக்கிறாங்க. கடைசி காலத்துல துணிகரமா போதிக்கிறாங்க. எப்படி வாழ்ந்தாலும் 2ஆம் மரணமாகிய அக்னி கடல் தான் இருக்கு. பாவம் செஞ்சா நேரா 2ஆம் மரணமாகிய அக்னி கடல். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படணும் அப்படின்னா மனம் திரும்பணும். ரவிராஜா இருந்தாலும் ஒரு பாவி மனம் திரும்பினாதான் பரலோகத்துல எழுதப்பட முடியும். இதுதான் சத்தியம். அதனால இந்த கடைசி காலத்துல நிறைய டயலாக், ஒன்லி டயலாக் தான். காலையில வாயை திறந்தா போதும், ஒன்லி டயலாக் தான். நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்தால் நம்ம வாழ்க்கையில பாவம் தொடருதான்னு சொல்லி பாருங்க. என் வாழ்க்கையில நான் அதான் பார்த்துட்டு இருக்கேன். பாவம் தொடரும் போது அங்க பிசாசு உள்ள வாரான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
காலையிலேருந்து ராத்திரி வரையே நல்ல பொய் பேசுவாங்க. பொய் பேசும்போது இயேசு கூட இருப்பாரா? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. அநியாயமாக சம்பாதிக்கும்போது இயேசு கூட இருப்பாரா? களை வாங்கும்போது இயேசு கூட இருப்பாரா? லஞ்சம் வாங்கும்போது இயேசு கூட இருப்பாரா? அடுத்த வீட்டு சொத்தை ஏமாத்தும் போது இயேசு கூட இருப்பாரா? விபச்சாரம் பண்ணும்பாங்க, அந்த இடத்துல என்ன இருக்கும்? பிசாசா இருக்கும். மனம் திரும்பினால் நம்ம பாவத்தை மன்னிப்பார். பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவம் இருக்கு அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்புங்க. மனம் திரும்பினா அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். மனம் திரும்பினா ஆசீர்வாதம் இருக்கும். மனம் திரும்பினா இயேசு கூட இருப்பாரு. நாங்க மனம் திரும்ப மாட்டோம், நாங்க துணிகரமா வாழ்வோம், நாங்க கிருபையின் காலத்துல வாழ்றோம் அப்படின்னா அங்க பிசாசு தான் இருக்கும். ஏன்னா இப்ப துணிகரமா போதிக்கிறாங்க. அதனால அதிகாலை வேளையில செய்தி கடினமா தான் இருக்கும். முதல்ல சொல்லிட்டேன். அழகா சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க? சில குடும்பத்திலே விக்கிர வழிபாட்டில் இருக்கிறாங்க, அங்க வஞ்சிக்கப்படுறாங்க. கள்ள உபதேசத்துல வஞ்சிக்கப்படுறாங்க. கள்ள தீர்க்கதம் சொல்றாங்க, அங்க வஞ்சிக்கப்படுறாங்க. டயலாக் பிரசங்கம் பண்றாங்க, அங்க வஞ்சிக்கப்படுறாங்க. சும்மா விசுவாசி விசுவாசி விசுவாசி, வேற ஒரு இயேசு இருக்காங்க பைபிள் உங்களுக்கு தெரியுமா? அதனால மனம் திரும்பினால் இயேசு கூட இருப்பார். பாவம் செஞ்சா பிசாசு தான் கூட இருக்கும். சத்தியத்தை சத்தியமா அறிந்து கொண்டு மனம் திரும்பினா அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வருவார். இல்ல பிரதர், நாங்க பாவமும் பண்ணுவோம், நாங்க அநியாயமும் பண்ணுவோம், நாங்க கொள்ளையும் அடிப்போம், நாங்க ஏமாத்தவும் செய்வோம், நாங்க விபச்சாரம் பண்ணுவோம், நாங்க அநியாயமா அடுத்த வீட்டு சொத்தை ஃபுல்லா கொள்ளை அடிப்போம்னா அந்த வீட்டுக்குள்ள லூசிபர் தான் இருப்பான். முதல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு குடும்பத்திலே பிசாசு இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி திரும்ப கண்டுபிடிக்கலாம்? பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான்னா அங்க இயேசு கூட இருக்க மாட்டாரு, பிசாசு தான் அங்க கூட இருக்கும். நான் கிறிஸ்டியனா இருக்கு பெருசு கிடையாது, என் கூட இயேசு இருக்கிறாரா? இயேசு இருந்த வீட்டுக்குள்ளே சமாதானம், இயேசு வந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான் பிசாசுடைய கிரியைகளை அழிக்க முடியும். ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருக்கான், அதுக்கு இப்ப நிறைய டயலாக் பிரசங்கம் வேற நடக்குது. நீ என்ன செஞ்சாலும் நீ ஆசீர்வதிப்பார். பைபிள் அப்படி எழுதப்படவே இல்லை. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம். நீங்க கேட்க பிரசங்கத்துல மனம் திரும்ப சொல்லி தராங்களா? பாவத்திலிருந்து மனம் திரும்ப சொல்லி தராங்களா? கள்ள உபதேசத்துல சொல்லி தர மாட்டாங்க. அதனால காலவேளையிலே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அப்படின்னா வஞ்சிக்கிற ஆவி யூடியூப்ல நிறைய பேசிட்டு இருக்கு. அதுக்கு பேரு என்னன்னா வஞ்சிக்கிற ஆவி. கள்ள தீர்க்கம் சொல்லிட்டு இருக்கு. நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் நான் பாக்குறேன்னு சொல்லி கள்ள தீர்க்கம் சொல்லிட்டு இருக்கு. கள்ள ஊழியர்கள், கள்ள ஓநாய்கள் காசுக்காக வயிற்றுக்காக ஊழியம் செய்யறாங்க. ஒன்லி டயலாக் பிரசங்கம் தான், மனம் திரும்புற பிரசங்கம் இருக்க, துணிகரமா போதிக்கிறாங்க. சடிதிலே அந்த ஊழியக்காரனுக்கு மரணம் நேரிடும். நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் பரலோகத்துல போய் சேர முடியும். வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிற போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். நான் தேவனால் பிறந்திருந்தால் என் வாழ்க்கையில நான் நீதியை பின்பற்றணும். ஆனா பிசாசினால் மேனுபேக்சர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாவம் தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. நான் உலகத்துக்குள்ள சராசரி வியாபாரத்துல வாழ்ந்தவன். எனக்கு ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஆவியானவன் எப்படிப்பட்டவன் தெரியாது, சபை அப்படின்னா தெரியாது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் அர்த்தம் தெரியாது, கையில பைபிள் எடுத்து வாசித்தது இல்லை. ஆனா ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான், நற்கன் எடுத்த பையன்தான், சர்ச்சில் தான் கல்யாணம் முடிஞ்சது, வாயை திறந்த ஒன்லி போய் துணிகரமா வாழ்ந்தேன், விக்கிரத்து பணம் கொடுத்து வாழ்ந்தேன்.
கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரியுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னெல்லாம் பாவம் பண்ணணும் அதையெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சு. சும்மாலாம் காலையில பேசல, மனம் திரும்புற பிரசங்கம் இருக்கான்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிங்க. வஞ்சிக்கிற பிரசங்கம் கேட்டா ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. உங்க வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் இயேசு கூட இருப்பார். இல்ல பிரதர், நாங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா ஒரு நாள் நேர 2ஆம் மரணமாய் அக்கினி கடலை துருதி போட்டுருவார். ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும், அது தேவனுடைய விருப்பம். அதனால காலவேளையிலே செய்தி கடினமா தான் இருக்கும். நான் மறுபடியும் சொல்லிட்டேன். 9-10 ஆகிய வசனங்கள். தேவனால் பிறந்த எவனும், அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனால் பிறந்த எவனும். தேவனால் பிறந்த மனுஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். நீங்க கேட்கிற பிரசங்கத்துல பாவம் செய்ய தூண்டுறாங்களா? பாவம் செய்ய சொல்லி கொடுக்குறாங்களா? நீ எப்படி வாழ்ந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்களா? அது பிசாசுடைய பிரசங்கம். வஞ்சிக்கிற ஆவி, தந்திரமான ஆவி, வலு சர்ப்பத்தின் ஆவி, அந்த கிறிஸ்துனுடைய ஆவி, கள்ள தீர்க்கதரிசனுடைய ஆவி யூடியூப்ல நிறைய கிளம்பி இருக்கு. ஏன்னா சில குடும்பத்துல கால வேளையிலே என் குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில பாவம் தொடருதா? பாவம் தொடர்ந்தால் அங்க பிசாசு வந்துட்டுதான் அர்த்தம். மனம் திரும்பினால் பாவம் மன்னிப்பு இயேசு கூட வருவார். அதனால சத்தியத்தை சத்தியமா அறிந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். நீங்க அந்த வேடை நல்லா கவனிக்கணும். மறுபடியும் சொல்றேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஒருவேளை பிரதர், நாங்க ரட்சிக்கப்பட்ட பிரதர், நாங்க பாவமே செய்யல அப்படின்னா நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்துன்னு என்ன? வசனம், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இதயத்துக்குள்ள இருக்கும்போது அவங்க பாவம் பண்ண மாட்டாங்க. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். அப்ப பாவம் செய்யற கள்ள ஊழியக்காரன் இருக்கிறாங்க, பாவம் செய்யற கள்ள ஓநாய்கள் இருக்கு, பாவம் செய்யற கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கு. வயிற்றுக்காக காசுக்காக பண்ற யூடியூப்ல நிறைய ஊழியக்காரன் எந்திரிச்சிருக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்புற பிரசங்கம் இருந்தா கேளுங்க. சத்தியத்தின்படி வாழ்ந்தா பரலோகத்துல போக முடியும். துணிகரமா வாழ்ந்தா தேவனுடைய நியாயத்திற்குள்ள நிற்பாங்க. 10வது வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இப்போ 2 பிள்ளை பத்தி சொல்றாரு. ஒன்னு தேவனுடைய பிள்ளை, 2வது பிசாசின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப பிசாசின் பிள்ளைகள் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு ஏன் செய்தி கடினமா இருக்கு அப்படின்னா பிசாசின் பிள்ளைகளும் இருக்கு, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வாங்க. பிசாசின் பிள்ளைகள் எப்படி இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. பிசாசின் பிள்ளைகள் பிசாசுக்கு இடம் கொடுப்பாங்க, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு இடம் கொடுப்பாங்க. தேவனால் பிறந்தவங்க, அவங்க இதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கும். பிசாசின் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? எவனை ஏமாத்தலாம், எவனை கொள்ளையடிக்கலாம், எப்படி ஏமாத்தலாம், எப்படி லஞ்சம் வாங்கலாம், எப்படி அடுத்த குடும்பத்தை அழிக்கலாம், எப்படி அடுத்த குடும்பத்தை நாசமாக்கலாம். அது பிசாசின் பிள்ளைகள். பிசாசின் பிள்ளைகளா ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள சாபம் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள வலுசற்பம் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள பிசாசு தான் இருக்கும். அதனால சத்தியத்தை அறிந்து மனம் திரும்பினால் விடுதலை. ஏனெனில் இப்ப கடைசி காலத்துல இஷ்டம் போல வாழ்றாங்க. அப்ப பிசாசின் பிள்ளைகளும் இருக்கு, தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நீதியை செய்யாமலும். இப்ப இந்த பிசாசின் பிள்ளைகளை நம்ம எப்படி பிரதர் கண்டுபிடிக்கலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏன்ட்ட ஒருவேளை யாராவது கேட்டால் நான் உடனே சொல்லிடுவேன். அன்பு கூறாம இருக்கிறானா?
அங்கே பிரச்சனை வந்துடும். அங்கே பிசாசுடைய வித்து உள்ளே இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, நீதியை செய்யாமல் இருக்கிறான்னா அங்கே பிசாசு உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கடைசி காலத்தில் சில குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க இடம் கொடுக்க இடம் கொடுக்க யார் இருப்பா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. நானே இருக்கேன், கடினமா பேசுறேன், எனக்கும் தெரியுது, எனக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது, நானும் ஒரு மனுஷன் தானே, பாவமே பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்குள்ள இயேசு எப்படி இருப்பாரு? பாவம் செய்யும்போது பிசாசு தான்ப்பா உள்ள இருக்கும். ஒரு பாவி மனம் திரும்பதான் பரலோகம் எதிர்பார்க்கு. மனம் திரும்பினா பரலோகத்துக்குள்ளே பல கிஃப்ட் வச்சிருக்காரு, எல்லாம் தருவார். ஆனால் பாவம் செஞ்சுட்டே இருக்கும்போது பிசாசு தான் ஏகப்பட்ட கொண்டு வருவான். லாஸ்ட்டு பார்த்தா உயிரை கொண்டு போயிடுவான். அப்புறம் நேராக பாதாளம் தான். அதனால் கடைசி காலத்தில் வாழ்கிறோம். துணிகரமாக யூடியூப்பில் போதிக்கிறாங்க, காசுக்காக ஒரு நேரம் இதுக்காக போதிக்கிறாங்க. அதனால் மனம் திரும்புகிற பிரசங்கம் தான் கேளுங்க. நீதியை செய்யாமலும் சில குடும்பத்தில் நீதி செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சில குடும்பத்தில் அப்படி தான் இருப்பாங்க, வெளியே தெரியாது. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும், அந்த வேடை நீ நல்லா கவனிக்கணும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. பிசாசுடைய மேனுஃபேக்சர் அப்படின்னு அர்த்தம். நீதியை செய்யாம இருக்கிறானா, அன்பு கூறாம இருக்கிறானா, தேவனால் உண்டாகவில்லையா? அப்ப தேவனால் உண்டானவனா யாரு பிரதர் அப்படின்னா, அன்பு கூறணும், நீதி செய்யணும். பைபிள்லே முக்கியமான கான்செப்ட் நீதி செய்யணும், அன்பு கூறணும். இந்த ரெண்டு ஒரு குடும்பத்துல இல்லையா, அதுக்கப்புறம் அந்த இடத்துல பிசாசு உள்ள வந்துருவான். அதனால கால வேளையில என்னன்னா, நீதி செய்யுங்க, அன்பு கூறுங்க. அன்பு சகல பாவங்களை மூடும் என்று எழுதப்பட்டு. அதனால காலம் கடைசியா இருக்கு. நம்ம வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இல்ல பிரதர், நாங்களாம் நீதிலாம் செய்ய மாட்டோம், நாங்க அன்புலாம் கூற மாட்டோம் அப்படின்னா பிசாசு எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல சத்தியம் தெரிஞ்சாதான் மனம் திரும்புவாங்க. மனம் திரும்பினா விடுதலை, மனம் திரும்பினா ஆசீர்வாதம், மனம் திரும்பினா தேவன் கூட இருப்பார். அது நீங்களே யோசித்துக்கோங்க. அதுக்கப்புறம் 11, 12 ஆகிய வசனங்களிலே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. அழகா சொல்றார், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அன்பு கூர்ந்தா தேவனுடைய பிள்ளை, நீதி செஞ்சா தேவனுடைய பிள்ளை. நான் அன்பும் கூற மாட்டேன், நான் நீதியும் செய்ய மாட்டேன் அப்படின்னா அங்க பிசாசின் பிள்ளைகள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். சகோதரனை யாரு? ஆபேல். ஆபேலை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் ஆபேலை கொலை செய்தான்? தன் சகோதரனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்த நிமித்தம் தானே. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஆபேல் பெஸ்டான காணிக்கையை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் வைத்தார். ஆனா அது காயினுக்கு பிடிக்கல, கொலை பண்ணிட்டார். கொலைகாரர், அன்பு கூற முடியல, நீதி செய்ய முடியல, கொலை பண்ணியாச்சு. அப்ப எங்கெல்லாம் அன்பு கூறாம இருக்கிறாங்களோ, நீதி செய்யாம இருக்காங்களோ, அவங்களாம் கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கு. கொலை பாதகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொலைகாரன் அப்படின்னு அர்த்தம். அன்பு கூறலன்னா கொலைகாரன். இதுதான் பைபிள்ல ரெக்கார்டு. அன்பு கூர்ந்தால் தேவனுடைய பிள்ளை, நீதி செஞ்சா தேவனுடைய பிள்ளை. நான் அன்பும் கூற மாட்டேன், நான் நீதியும் செய்ய மாட்டேன் அப்படின்னா பிசாசின் பிள்ளையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். இந்த செய்தி நம்ம கேட்கும்போது கொஞ்சம் கடினமா இருக்கும். அதே நேரத்தில் மனம் திரும்பி
தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தால் ஆசீர்வாதம். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தோம், எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. இந்த புதிய நாளுக்கான கிருபைக்கா நன்றிப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இயேசு கிறிஸ்துவை போல நாங்க மாறணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படணும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. தேவ சித்தத்துக்குள்ள வரணும்ப்பா. தேவ கிருபினால் நிரப்புங்கப்பா. உங்க பிள்ளைகளை கத்த சந்திங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை நீங்களே எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்க பிள்ளையா இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உங்க ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்து ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைக்கப்படட்டும்ப்பா. வெளியில புறப்படுறாங்க, வேலைக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, எல்லாரையும், ஆபீஸ் போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, எல்லாரையும், எத்தனையோ தேசத்துக்குள்ள நினைக்கிறாங்க, எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். உங்க பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போகணும். படிக்கிற பிள்ளைகளுடைய கரத்துல அப்படிடும். ஃபர்ஸ்ட் ரேங்க் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எல்லா பண தேவைகளை சந்திங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல அப்பா வீட்டுல நிறைய பணம் தேவை இருக்கு. சில குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு இவ்வளவு பணம் தேவை இருக்கு. எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. சரீரத்துல பலவீனத்தோர் யாரெல்லாம் படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில எந்தெந்த குடும்பத்துல இருக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொரு குடும்பம் வேலை அடைக்கப்பட்டு ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க நாம மட்டும் விடட்டும். உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. தூனி சாந்தா டலபலஹரது ரதுனி சாந்தா டலபக்கபுதி வைக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாம மட்டும் விடட்டும். உங்க நாம மட்டும் விடட்டும். தூனி சாந்தா டலபலஹரது நமரஹரது. எத்தனையோ குடும்பத்துக்குள்ள இதயத்துல வேதனை, அந்த வேதனையெல்லாம் நீக்கி போடுங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா வேதனையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துல இருக்க உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கிருங்கப்பா. உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற சந்ததியா இருக்கணும். உண்மையா வாழிகிற பிள்ளையா மாறணும்ப்பா. பரிசுத்தமா வாழணும்ப்பா. நீதியை பின்பற்றணும். கர்த்தர் கிருபை செய்யணும்ப்பா. நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தானம் தர்மம் செய்யணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. கற்பத்தினியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. மாசமா இருக்காங்க, தாய்மொழி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு ஏற்ற துணையை தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சில குடும்பத்துக்குள்ளே விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த குடும்பம் மனம் திரும்பணும். எந்தெந்த வீட்டு எந்தெந்த ஆவியல், தந்திரமான ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா சர்ப்பத்தின் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு ஆசீர்வதி. சந்ததி பழகி பெருகட்டும்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. லிதுனி சாந்தா டலபா ரதுன மலஹரது ரதுனி சாந்தா டலபா கபுதி வெக்கேதுனா லீபா லபா ரஹதுன மலஹரது ரபு ஷபதன மலஹரது. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க நாம மட்டுமே ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துனி சாந்தா டரபா லபா ரது நம லஹ தூரபல ரகதுலபல ஹரது நம லஹரது. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தரே பொறுப்படுத்துவோம். தேவனர்லயே அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுல, வேற வேற சூழ்நிலையில
எத்தனையோ தேசத்தில் எல்லா குடும்பத்தை கத்தர் கூட ஆசுறீங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். யாரெல்லாம் இன்னுமா உள்ளத்துல பாரத்தோடு ஜெபிக்கணும், எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கிருங்க. எங்க கூட நீங்க வாங்கப்பா. இந்த நாளின் தடையில நீக்கி ஆசுறீங்க. உங்க கரத்துல அப்படிங்க சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கத்தர் பரிபூர்ணமா ஆசுறீங்க. அவங்களுடைய கையின் கீழ் ஆசுறீங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசுறீங்க. அவங்களோட சிரசு மேலே ஆசீர்வாதத்தை கத்தர் பொருட்படுத்துவாங்க. துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியா கத்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.